வணக்கம். இது டிஎம்எஸ் ரசிகர் திராவிட செல்வன் வழங்கும் கவிஞர் வைரபாரதியின் நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் பாகம் 84. நான் பிறந்த ஆண்டும் 84 தான் என்ற இந்த தகவலோடு மகிழ்ச்சி தான். 84 என்று நினைக்கும் போதே நான் பிறந்த அந்த ஆண்டு. ஒரு குழந்தையாக எந்த நினைவுமே இல்லாமல் தியான வெளியில் நிறைந்திருந்த மழலை காலங்கள் அவை. ஐயாவின் ரசிகன் ஆகப் போகிறேன் என்றோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு 3 வயது இருக்கும். 87. என் வீட்டில் உள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய தந்தையினுடைய பாட்டி, தந்தையினுடைய தாய். எம்ஜிஆர் போயிட்டாராண்டி என்று மாமியாரும் மருமகளும் பேசிக்கொள்கிறார்கள். நன்றாக நினைவிருக்கிறது அந்த காட்சி கூட. நான் சோகமாக ஒரு படுக்கை போல இருக்கிறது. நான் கவிழ்ந்து படுத்து துக்கம் கொள்கிறேன். எம்ஜிஆர் என்ற வார்த்தை பெயரை அப்போதுதான் கேட்கிறேன். எனக்கு அவர் எப்படி இருப்பார் என்று கூட தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஐயோ எம்ஜிஆர் போயிட்டாரே என்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே ஆழமாக பதிந்திருந்ததை அந்த காட்சி கூட இன்னும் என்ன நினைவில் பசுமையாக இருக்கிறது. அது ஏன் எனக்கு தெரியவில்லை. அவருடைய படமோ அவரை பற்றியோ எதுவும் அறியாத 4 வயது குழந்தை நான். இந்த 84 சொல்லும்போது 87 உடைய இந்த நினைவலைகளையும் நான் உங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன். அதனால் தெரிவித்தேன். என்னுடைய தந்தையார் பழைய பாடல் ரசிகர். குறிப்பாக சிவாஜி அவர்களின் ரசிகர் என்பதால் நிறைய பழைய பாடல்களை கேட்பார்கள். அதற்கு காரணமாக அவருடைய நான் சொன்ன என்னுடைய தந்தையினுடைய பாட்டி, தந்தையினுடைய அம்மா அவர்கள் தீவிரமாக சிவாஜி அவர்களின் ரசிகர். அந்த ரசிகைக்கு அதனால்தான் இவருக்கும் அந்த ரசனை தொற்றிக் கொண்டது என்றால் அது மிகையே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய தாயினுடைய தந்தை மக்கள் திலகத்தினுடைய நண்பர், உரிமை குரல் விநியோகஸ்தர். அந்த நேரத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் நண்பராக இருந்தவர். அவர் நிறைய மக்கள் திலகம் பற்றி எல்லாம் சொல்லுவார். அவர் சந்தித்தது, அவர் ஏதாவது இந்த படத்தின் விஷயமாக பேச வந்தால் உணவருந்தி விட்டு தான் பேசவே வைப்பார். அவர் மணி சார் போய் சாப்பிடுங்க என்பார். இல்லை அது படம், போய் சாப்பிடுங்க, அதான் முக்கியம், அதை சாப்பிட்டு வாங்க, ஊர்லேருந்து வந்திருக்கீங்க என்று பதிவு செய்வார். ஏன்னா எனக்கு வியப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் சில ஆண்டுகள் கழித்து நான் பார்த்த படம் பல்லாண்டு வாழ்க. இப்படி நான் அவருடைய ரசிகனாக மாறினேன். எனக்கு சிவாஜி அவர்களுடைய படங்களும் பிடிக்கும். இதில் இன்னைக்கு ஒரு பதிவுக்கு முன்னாடி ஓவர் ஆக்டிங் வெர்சஸ் ஓவர் சிங்கிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஓவர் ஆக்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னதை போல கேமராக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் லென்ஸ் உண்டு, கண்ணுக்கு கிடையாது. ஆனால் கண்ணுக்கு இருக்கிற அந்த 3D உடைய விஷனரி கேமராவுக்கு கிடையாது. ஆக நான் க்ளோஸ்அப்பில் வைக்கும்போது சில ஷார்ட்ஸ் என்ன டைரக்டர் மாதிரி பேசுகிறான்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஒரு நல்ல விஷயமாக, ஒரு அதிர்ஷ்டவசமாக நான் பாடல் எழுதிய படத்திற்கு நான் உதவி இயக்குனராக பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதலாக அந்த படம் பேர் களரி. யூடியூப்ல தேடி பார்க்கலாம், படமே இருக்கு. அதில் முதல் சாங் இருக்கும், இன்ட்ரோ சாங் சொல்லுவாங்க. அதை நான் தான் எழுதியிருந்தேன். அந்த சாங் 4 ஆண்டுகள் எடுத்தார்கள். ஷெடியூல் போட்டது 3 நாள். ஒரு பெரிய ஒரு மைதானம். அந்த மைதானத்தில் அந்த ஊரில் நடக்கிற மைதானம், அதில் இந்த கேரக்டர்ஸ்லாம் வராங்க. பாடல் மலையாளத்தில் நிகழ்கிற கதை, ஆனால் மலையாளத்தில் வாழ்கின்ற தமிழர்கள். அப்போ மலையாளத்தில் வாழ்கிற தமிழர்கள்னா அது சென்னை தமிழர்கள், திருநெல்வேலி தமிழர்கள், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா தமிழர்களும் அங்கே ஒரு ஏரியாவில் இருக்கிற மாதிரியான கதை. ஏன் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பாடல் பதிவு 4 நாட்கள் நிகழ்ந்தது. எப்படி எடுக்கிறார்கள், எந்த கோணத்தில் எடுக்கிறார்கள், இந்த ட்ராலி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து பிரமிக்கவும் செய்தேன். இன்ச்சு பை இன்ச்சாக தான் நகர்கிறது. இப்போ படல் சுருள்லாம் கிடையாது, உங்களுக்கு வேஸ்டேஜ் அப்படின்னு கிடையாது. நேரம் வேண்டுமானால் அது
ஒரு நாளைக்கு இவ்வளவு அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா அது நாட்கள் தாண்டினால் அது உங்களுக்கு வந்து பணம் தான் இதாகுமே தவிர உங்களுக்கு சுருள் அது வந்து வீணாகாது. டிஜிட்டல் வந்து விட்டதா, டிஜிட்டலே இல்லாத காலகட்டத்தில் எப்படி அவர்கள் வந்து நடித்திருக்க வேண்டும். இப்போ வந்து ஒவ்வொரு லைனாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். அந்த காலத்தில் இப்படி கிடையாது. ஒரு தபலாவில் ஒரு ஸ்ருதி விட்டாலும் கூட மீண்டும் தொடர வேண்டும், மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஐயாவுக்கு வந்து ஒரு நேற்றுடைய பதிவில் வந்து 83வது பகுதியில் பதிவு வந்து ஒரே பாடல். அந்த படத்தில் தான் இங்கிருந்து வந்தாள், நான் உன்னை அழைக்கவில்லை. அந்த நான்கிற அவருக்கு வந்து சரியா திருப்தியாக வரல என்பதற்காக 30-40 தடவை பாடுகிறார். 40 தடவையும் இந்த பின்னணிலாம் இருக்கு, அதெல்லாம் வாசிக்கணும். இப்போதெல்லாம் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு இதை வச்சுக்கிறாங்க. பின்னணி இசையை வந்து தபலானா ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வருது. பெரும்பான்மையாக 90% இன்பில்ட் மியூசிக் இருக்கும் இந்த கம்ப்யூட்டரில். இப்போ நம்ம செல்ஃபோனில் ஆப்னு இருக்குல்ல, அது மாதிரி கம்ப்யூட்டர்லேயே சில சாஃப்ட்வேர் இருக்குது, நியாண்டோ போன்ற. அதுலேயே அந்த இன்பில்ட் மியூசிக் இருக்கும். இதுலேயே அவங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணிப்பாங்க. பாடலுடைய தரமும் அதுவும் கூட பொருளாதார அடிப்படையில் தான் உருவாக்கப்படுகிறது. சின்ன பட்ஜெட் என்றால் எல்லாருமே லைவ் போக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தெரியாவிட்டாலும் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்போ இவ்வளவு தூரம் இவ்வளவு வசதி வந்து விட்ட பிறகு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளைக்கு இப்போ டூயட் பாடினாலும் கூட ஒரு நாள், அதாவது காலையில் மேல் சிங்கர் பாடினால் மாலையில் வந்து ஃபீமேல் சிங்கர் பாடுவார்கள். இப்படி தான் வந்து பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்திலேயே உயிரோட்டமாக பாடக்கூடிய ஒரு முன்னுதாரணமாக ஐயாவும் சுஷிலாமாவும் விளங்கினார்கள் என்றால் மிகையே இல்லை. அவர்களுடைய அடி ஒட்டி நாம் என்ன இப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, தெளிவான உச்சரிப்பு, எந்தெந்த வரிகளில் உணர்ச்சியை தர வேண்டுமோ அந்த வரிகள். கூடுதலாக ஐயா கடைபிடித்த ஒரு ஃபார்முலா, ஒரு பாணி வந்து பாடலின் முன் சூழல் பின் சூழல் இதெல்லாம் கேட்டுப்பார். அந்த கதாபாத்திரம் சிவாஜி, எம்ஜிஆர், ஜெய்சங்கர், முத்துராமன் இதெல்லாம் தாண்டி அந்த கதாபாத்திரம் இந்த பாடலை ஏன் பாட வேண்டும் என்பதெல்லாம் அவர் யோசித்து அவர் உள்வாங்கி பாடுவார். அதனால்தான் பாடல் இன்னமும் சிறப்பாக இருக்கிறதுக்கான மிகவும் காரணம். ஏதோ பாடினோம் அடுத்த ரெக்கார்டிங் வேற ஸ்டுடியோவுக்கு போவோம் என்ற ஒரு வகையில் அவர் வந்து தப்பிச் செல்லவில்லை, ஓடி செல்லவில்லை. பொருளாதாரம் மட்டுமே அவருக்கு குறி என்ற ஒரு தன்மையும் அவரிடம் இல்லை. பாடல் நிலைக்க வேண்டும், காலாகாலத்திற்கு நம்முடைய பாடலை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அதுதான் ஆழ விதை. அந்த எண்ணத்தை விதைத்தார். இன்னமும் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தும் அந்த ஆலமர நிழலில் நாம் இளைப்பாறுவோம். என்னைப் போல நிறைய இளைய தலைமுறையினர் வந்து பேசுவார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆக க்ளோஸ்அப்பில் வைக்கும் பொழுது நம்ம ஓவராக, அதாவது முக பாவனைகளை அதிகமாக காட்டினா அது ஓவர் ஆக்டிங்காக தெரியும். வேலை சிம்பிள். இப்போ பாடலுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. காரணம் என்னவென்றால் அதற்கு லகான், அதனுடைய கடிவாளம் தான் மெட்டு. நீங்கள் மெட்டை தாண்டி பாட முடியாது. உதாரணமாக ஒரு ராகம் இருக்கிறது, அந்த ராகத்திற்கு ஸ்வரம் இருக்கும். சில ராகம் சம்பூர ராகம் என்று சொல்வார்கள், 7 ஸ்வரமும் வரும். சில ராகத்தில் 7 ஸ்வரம் வராது, ரீ வராதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிகம இல்லை சகரிம இல்லை சகமப்ப அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணம். எனக்கு இசை ஞானம் அந்த அளவுக்குலாம் இல்லை, எனக்கு ரசனை ஞானம் தான் உண்டு. ரசிப்பதற்கும் ஞானம் வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆக இப்போ ஒரு ரீவர் இல்லை வந்து மேல் சட்ஜமம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சா, அது மாதிரிலாம். அதில் ஏதாவது ஒரு ஸ்வரம் வரலைன்னா அது வரவே வராது பாடல் முழுக்க. ஐயா பாடுகின்ற பொழுது அந்த பாடலின் மேல் எழுதி கொள்வார். சக மப்பா அப்படிலாம் எழுதிப்பார். சக மப்பானா சக மப்பா தான் பாடுவார், ரீயை பாட மாட்டார். அல்லது அந்த மாலை வந்து மேல் மத்தியமம் கீழ் மத்தியம்லாம் இருக்குது. மேல் ஸ்தாய் கீழ் ஸ்தாய் நம்ம புரிஞ்ச மாதிரி பேசுவோம். மேல்லாம் இருந்ததுன்னா மேல் தான் பாடுவார், கீழே பாட மாட்டார். மெட்டு எப்படியோ தண்டவாளம் எப்படியோ அப்படியே ரயில் பயணம். இதை போல தான் அதுக்குள்ள அவர் செய்த மந்திர வித்தை தான் இவ்வளவும். இப்போ இது ஓவர் சிங்கின்னு வராது. நாம் அவர் ஸ்ருதி சுத்தமாக பாடுவார் என்பது உலகம் அறிந்த விஷயம். ஸ்ருதியை கடந்து ஸ்வரம், இந்த ஸ்வரங்கள் அவர் தவறே செய்ய மாட்டார். ஸ்வரங்களில் வந்து நான் கொடுத்த ஸ்வரம் இது இல்லையே அப்படின்னு இசையமைப்பாளர் ஒரு தடவும் கூட ஐயாடம் கேட்டதில்லை. அதற்குள்ளே அவர் வந்து மக்கள் திலகத்தை போல் பாடுவதோ, சிவாஜி அவர்களை போல் பாடுவதோ, ஜெய் சங்கர் சாருக்கு பாடுவதோ, இதெல்லாம் அந்த ஸ்வரங்களுக்கு உள்ளே
நடக்கின்ற மாயாஜால வித்தை. அது எப்படி சாத்தியம்? அப்போது அது ஓவர் சிங்கிங்கும் வராது, ஒரு ஸ்வரங்கள் தாண்டவே தாண்டாது. தாண்டி பண்ணாலும் ஓவரா இந்த காட்சிக்கு இந்த கதாபாத்திரம் இப்படித்தான் நடந்து கொள்ளும்னு ஒரு ஸ்கெட்ச் இருக்கும். இப்போ இந்த காலத்தில் நிறைய இளைய தலைமுறையினருக்கு தெரிந்திருக்கிறது. மிகுந்த பணக்காரனாக இருக்கானா ரொம்ப எமோஷன் ஆக மாட்டான். எல்லா பணக்கார கேரக்டரும் எமோஷனாகவே காட்டக்கூடாது. எமோஷனாகவே இருந்தாலும் அவன் காட்டிக்க மாட்டான். ரொம்ப எமோஷனாக இருந்தால் பணக்காரன் ஆக முடியாது. உண்மைதானே? ரொம்ப பந்த பாசம், இந்த சென்டிமெண்ட்ஸு இதுக்குள்ளெல்லாம் சிக்கிட்டாங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய ஆக முடியாது. ஏன்னா இதுக்குள்ளேயே உழன்றுருவாங்க, கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க. அதுக்கு நல்லது தீமை அதெல்லாம் விட்டுருவோம். இது சைக்காலஜி. இப்போ வந்து ஏதோ ஒரு சீன் இருக்குது, ஏதோ ஒரு படத்தில் ஒரு பெரிய பணக்காரர் வந்து ஏதோ ஒரு தப்பை பார்த்துடுறாரு, வீட்டுக்குள்ளேயே நடக்குது அப்படின்னா உடனே எமோஷனை அடி இது பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணால் அதை வந்து நீங்கள் சில பேரோட வாழ்க்கையை நீங்கள் யூடியூப்ல நிறைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். ஸோ இந்த நேரத்தில் வந்து எனக்கு இந்த நடிப்பு நன்றாக வரும் என்பதற்காக நாம் செய்யக்கூடாது. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் செய்யணும் என்பதையெல்லாம் ஒட்டி தான் நடிப்பு இருக்கிறது. இதைத்தான் ஓவர் ஆக்டிங் சொல்கிறோம். புரிகிறதா? ஆனால் ஓவர் சிங்கிங்கே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்வரத்துக்குள்ளே தான் பாடி ஆகணும், தாண்ட முடியாது. தாளத்துக்குள்ளேயும் பாடி ஆகணும். உங்களுக்கு 2 கையில் சங்கிலி பிடிச்சி இழுப்பதை போல ஒரு பக்கம் ஸ்வரம், ஒரு பக்கம் தாளம். இதற்குள்ளே தான் நீங்கள் பாடியாக வேண்டும். 4 நிமிடம் தான். அதுக்குள்ளே நீங்கள் செய்கிற மந்திர வித்தையே உங்களுடைய சாமர்த்தியம். பால் இஸ் ஆன் யுவர் கோர்ட் என்பார்கள், ஒரு ஆங்கில வசனம். அதில் நீங்கள் என்ன கோல் அடிக்க முடியுமோ இல்லை ஃபவுலே அடித்தாலும் அது அவர்களுடைய சாமர்த்தியம். இந்த ஒரு இக்கட்டான, அதான் ஒரு தண்டவாளம் 200 தண்டவாளம் மாதிரி, ஒரு தண்டவாளம் ஸ்வரம், இன்னொரு தண்டவாளம் வந்து தாளம். இதில் வந்து அவர் வந்து விமானம் ஓட்டியவர் ஒரே பாடகர் ஐயாவை தவிர வரை யாரும் கிடையாது. நடிப்பில் கூட நம்ம சொல்லிடுவோம் ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, இல்லை இதில் நடிக்கவே இல்லை இப்படிலாம் சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தலை. இந்த காலத்தில் நிறைய பேர் அதை சொல்லலாம். நிறைய படங்களை இப்போது காலகட்டத்து படங்களை எல்லாம் பார்த்து நடிக்கவே இல்லை, இதில் இதில் அவனுக்கு காதலே வரல. எனக்கு தெரிஞ்சு 2 தான் ரொம்ப கடினம். காதல், நகைச்சுவை. நகைச்சுவைன்னு சொல்லி குணஷ்ட பண்ணுறது, மூஞ்சி அப்படிலாம் வச்சுக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய அவங்களுக்கு செஞ்சுக்காத காரணம்னா நீங்கள் அது பழைய படத்துலையும் பார்த்துருக்கலாம். சில கதாநாயகர்கள் பண்ணோம், அதெல்லாம் நகைச்சுவை கிடையாது. நகைச்சுவைக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நாகேஷ் ஐயா இருக்கார், சந்திரபாபு ஒரு விதமான நகைச்சுவை, வடிவேல் இருக்கார், ஆல் டைம் எங்கள் தலைமுறையினர் வந்து தலைவா என்று சொல்லும் வடிவேல். அவரும் வந்து ஐயாவுடைய தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். பாடல் பாடியிருக்கிறார். அவர் வந்து அங்கே அந்த இறுதி நாட்களில் வந்து அவர் வந்து பாடியது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுதான் அது குணஸ்டே எல்லாம் கிடையாது. அதோட நகைச்சுவை என்பதும் கடினம், டைமிங் வரணும். கமல் அவர்கள் வந்து டைமிங்க்கு ரொம்ப அழகான உதாரணம். டைமிங் காமெடி. அவருக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டிங் பெரிய ஒரு நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் இருக்கவே இருக்காது, அவரே சமாளிப்பார். மைக்கேல் மதன காமராஜர். இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிறேன் என்றால் இதெல்லாம் கடினமான விஷயம். காதலும் கடினமானது. ஜெமினி அவர்களுக்கு தான் அந்த காதல் வந்து அவ்வளவு அற்புதமாக வரும். ஏன்னா ஜெமினி அவர்கள் வந்து மென்மையான நடிப்பு, அந்த ஒரு பாணியை வந்து பின்பற்றி கொண்டே இருந்தார்கள். அவர் ராஜாவை நடிச்சிருக்காரு, அவர் வந்து சரித்திர படம் நடிச்சிருக்காரு, அவர் புரட்சிகரமான படம் நடிச்சிருக்காரு, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த காதல்னா அவர் தான். ஆனால் காதலுக்கு ஒரு மென்மையான ஒரு தளம் இருக்கும். காதல் செய்ய வேண்டும், அதே சமயத்தில் வழிவதை போல இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு எரேசர் மாதிரி, ஒரு ரோடு மாதிரி, அது நடக்கிற மாதிரி, கத்தி மேல் நடப்பதை போல சூட்சமாக இருக்க வேண்டும். இன்றைய நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் பகுதியில் ஐயாவனுடைய பண்பாட்டு சரித்திர நூலில் இருந்து பேசுகிறேன். கண்கள் அப்படி ஒரு படம், 1954 படத்தில் சகோதரியிடமிருந்து வரும் கடிதத்தை வந்து சகோதரன் சிவாஜி அவர் நடிச்சிருப்பாரு. அவர் படிக்கும் போது படித்து முடிச்சுன்னு அழுதுறாரு. எல்லாரும் கேட்கும் பொழுது என்னுடைய சகோதரி நினைவு வந்து விட்டதுன்னு சொல்கிறார். இப்படி இருக்கிற பட்சத்தில் கேபி கொட்டாரக்கரா ஒரு கதைவசனகர்த்தா, ரொம்ப அற்புதமாக மலையாள படங்களுக்கெல்லாம் எழுதக்கூடியவர். அதில் வந்து நிறைய படம் எழுதியிருக்கிறார். ஆத்மசகி, பொன்கதிர், பாலியசகி, அவகாசி போன்ற மலையாள படங்களுக்கெல்லாம் கதைவசனம் எழுதியிருக்கிறார்.
அவர் வந்து இங்கே சென்னைக்கு வந்ததே மலையாள படங்களுக்கு எழுத வேண்டும், அதே சமயத்தில் தமிழிலும் அவர் வந்து தன்னுடைய கதை வசனங்களை எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வருகிறார். இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து அவருடைய கதை சொல்கிற பாணி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குமா. எந்தெந்த இடத்துல வந்து கதாபாத்திரம் அழுகிறதோ அவர் அழுவாராம், எந்தெந்த கதாபாத்திரம் வந்து எந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறோ அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவாராம். இப்படி ஒரு அசாத்தியமான கதை சொல்லி என்று சொல்லலாம் திருவாளர் கொட்டாரக்கரா அவர்கள். அந்த நேரத்தில் சிவாஜி அவர்களுக்கு வேண்டியவர்கள் வந்து அவரோட சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் வந்து தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து எம்ஆர் சந்தானம் அவர்களா, எம்ஆர் சந்தானம் அவர் ஐயா வந்து அவருடைய புதல்வன் தான் நம்ம சிவாஜி அவர்கள். அந்த எங்கேயோ போயிட்டீங்க சார் என்ற அபூர்வ சகோதரர் படத்தில் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் அவருடைய அப்பா தான். அவரெல்லாம் ஒரு பட கம்பெனி ஆரம்பிக்கிறார், ராஜாமணி பிக்சர்ஸ் சொல்லி சிவாஜி அவருடைய அம்மாவுடைய பேரில் ஆரம்பிக்கப்படுகிற. அந்த இது பல கதைகள் கேட்கிறார் சிவாஜி அவர்கள். அவருக்கு இன்னும் திருப்தியாக இல்லை, அவருக்கு பொறி தட்டலை. நிறைய படத்தில் நடித்து கொண்டிருப்பதால் அவருடைய கதையை ஓரளவுக்கு கேட்கின்ற ஒரு அனுபவத்தால் வரக்கூடிய விஷயம் இல்லையா இதெல்லாம். இந்த பட்சத்தில் வந்து இவர் வந்து இப்போ கொட்டாரக்கரா கரெக்டாக வர்றார், அதான் டைம், இறைவன் இணைக்கின்ற பாலம் வந்து இந்த கதையை சொல்கிறார். என்ன கதை அப்படின்னா, ஒரு சின்னஞ்சிறு வயதிலிருந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ஒரு அண்ணா அந்த தங்கையை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குறான், இது பண்ணுறான். அவளுக்கு வந்து ஒரு காதல் ஏற்படுகிறது. அவன் பொம்மை விற்கிறான், உயர்ந்து பெரிய பணக்காரன் ஆகிடுறான். அந்த நேரத்தில் காதல் திருமணத்தை சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வைக்கும் பொழுது ஏதோ ஒரு குடும்ப சூழலில் 2 பேரும் பிரிகிறபடி நேர்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அண்ணன் தங்கை ஒரு பாச கதை தான், பெரிய ஒரு கதை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான கதையெல்லாம் இல்லை, அந்த நாள் மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அண்ணன் இறக்கின்ற அதே சமயத்தில் தங்கையும் இறந்து போகிறாள். பொதுவாக ஒரு கணவன் இறந்தால் மனைவியும் கூட இறப்பார்கள். நம்ம தொலைக்காட்சி மட்டும் தினசரி செய்திகள்லேயே நம்ம வாசிக்கிறோம். நான் போன மாதம் கூட வாசித்தேன், ஒரு வயதான தம்பதி 2 பேரும் ஒரே நேரத்தில் இறந்து போனார்கள் அப்படின்னு. ஆக இந்த அண்ணன் தங்கை வந்து அண்ணன் இறந்தால் இப்படி தங்கை இறப்பாள், அதுதான் இதில் புதுமையாக இருந்தது அப்படின்னு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதான் உண்மை, கரெக்டு தான். அவர் நம்ம வாமனன் அவர்கள் எழுதியது. இந்த காலகட்டத்தில் இதில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு பொறி தட்டி விடுகிறது. சரி, ஏன்னா அந்த இதில் அழறாரு கொட்டாரக்கரா, இப்பெல்லாம் எதெல்லாம் அழணுமோ அழுது இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட வேண்டுமோ அப்படிலாம் பட்டு. ஏன்னா அவர் கதை சொல்கின்ற பொழுது தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை கதாநாயகனோ தொலைபேசி வந்தாலும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு வரான். அப்படியே தொலைபேசி வந்தாலும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன் போட்டு வரான். ஏன்னா இவருடைய இந்த ஃப்ளோ ஓட்டம் வந்து நின்று விடும் என்ற ஒரு எண்ணத்தை இப்படி சொல்லுவாராம். இவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. ஏன்னா ஒரு உணர்ச்சிகரமாக ஒரு பிரவாகம் சென்றுகின்ற பொழுது கையை வச்சு மறைச்ச மாதிரி ஆயிடும். அந்த நேரத்தில் பாடல்கள் எல்லாம் பிரமிக்க இதாக வருகிறது. அதான் அந்த பாசமலர், உங்களுக்கு தெரியும், ஒரு காவியமான படம் இது. அண்ணன் தங்கைக்கு இன்று வரை உதாரணமாக விளங்குகிற படம் அது. அதில் வந்து ஒரு பொதுவாக ஒரு கதாநாயகன் கனவு கண்டால் காதலியை பற்றி கனவு காணுவான், மனைவியை பற்றி கனவு காணுவான், அதில் பாடல் வரும் பொதுவாக அப்படிதான். ஆனால் தங்கையை பற்றி தங்கை தூங்குகிறாள், ஒரு கனவு பாடல் வருகிறது. மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள், தூங்குறா. கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், கற்பனை திறனில் பறந்து சென்றால் வரும் கனவுலாம். இதில் முக்கியமான இதில் வந்து அந்த சிச்சுவேஷன் படி பார்த்தா கலைந்திடும் கனவுகள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கவியரசர் கண்ணதாசரிடம் முழு பாடல் எழுதுவதால் அவருக்கு கதை சொல்லப்பட்டிருக்கலாம், முழு கதையும் அவர் கேட்டிருக்கலாம். அதனால் என்ன பண்ணுறா, கடைசியில் இது கலைந்து தான் போகுது. ஏன்னா அவள் கொண்ட திருமண வாழ்க்கை கலைந்து தான் போகிறது. அவள் வந்து அண்ணனோடு சேர்ந்து சொர்க்கலோகம் போகிறாள், இப்படி வச்சுக்கலாம், மேலே மேலே டெத் ஆக போகிறா. அதனால் கலைந்திடும் கனவுகள்னு போட்டார். அதான் கவியரசர். கவியரசர் தவிர இந்த இப்படிலாம் வார்த்தையை வந்து ஒரு படத்தை சொல்லிட்டார். கலைந்திடுங்கிற ஒரு வார்த்தையில் கிளைமேக்ஸ் சொல்லிட்டார். எத்தனை பேர் கவனிச்சாங்கங்கிற ஒரு பதிவு, அருமையான பதிவு வாமனன் அவர்கள் நோட் செய்திருக்கிறார்கள். இதை நல்ல மெட்டு லாபகமாக. அதில் ஐயாவோட குரல் அப்படியே கண்ணை மூடி கேட்டால் சிவாஜி அவர்கள் பாடுவதைப் போலவே இருந்தது. இன்னமும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதங்களை எல்லாம் அவர் இப்படித்தான் நிகழ்த்தினாரோ. நான் சொன்னதை போல இந்த ஒரு தண்டவாளத்தில் அவர் விமானத்தையே ஓட்டியவர், வேறு யாருமே கிடையாது. வேறு எந்த கலைஞனுமே நீங்கள் ஏன்னா எந்த கதாநாயகனுக்கு இஸ் எ ஸ்டைல் ஆஃப் ஒரு ஃபார்முலா இருக்கும் நடிப்பில், அவ்வளோ அதான் நடிப்பாங்க. அதை மாற்றி நடித்தாங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எல்லா படமும் ஒரு 50-60 படங்கள் நடித்த பிறகு அதே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நடிகர்களுக்கே ஒரே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணிட்டு தான் நடிப்பாங்க எல்லாருமே.
உணர்ச்சி வசமாக படக்கூடிய ஒரு 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 நடிகர் நடிப்பார். இதில் வந்து ரொம்ப எழுச்சி மிகுந்த மக்கள் திலகம் எழுச்சி மிகுந்த ஒரு நடிகர். சிவாஜி அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நடிகர். இப்படி தான் அவங்களுடைய ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா தான். A+B கூட A²+B²+2AB. இப்படி தான் அவங்களுக்கு ஒரு தனி மக்கள் திலகம் தனி பேட்டர்ன், சிவாஜி அவர்களுக்கு ஒரு தனி பேட்டர்ன். இது ஒரே பேட்டர்ன் ஒன்று தான். அது எழுச்சி, இது உணர்ச்சி வசப்படக்கூடியது. எல்லாத்துலேயும் அப்படி தான் பண்ணுவார். இவர் எல்லாத்தையும் எழுச்சியாக இது பண்ணுவார். அவர் உணர்ச்சி வசப்பட மாட்டார். நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. ஒன்லைன், இவங்க 2 பேருடைய ஒன்லைன் தான் இவங்களுடைய படங்களுக்கு நான் சொல்கிறேன். தனிப்பட்ட வகையில் நான் எதுவும் பேசலை. எம்ஜிஆர் படங்கள் என்றால் எழுச்சி மிகுந்த, சிவாஜி அவர்கள் படங்கள் என்றால் உணர்ச்சி மிகுந்த, உணர்ச்சி வசப்படுவது தான். அதை தாண்டி எதுவுமே இவங்க 2 பேரும் பண்ணல. ஆனால் அவர்களுக்கே பல மாய வித்தைகளை எல்லாம் ஐயா வந்து தன்னுடைய குரலில் செய்த ஒரே கலைஞன் அவர் தான். இந்த வேர்ல்டு இண்டஸ்ட்ரியிலே அவர் ஒருத்தர் தான். ரொம்ப பகிரங்கமாக நான் அதை சொல்ல முடியும். சிவாஜி அவர்களுக்கு பாடுவதே பலவித உணர்ச்சிகளை காட்டியிருப்பார், பலவித பாவனைகளை காட்டியிருப்பார். குரலிலேயே படம் காட்டுவார் ஐயா. அதான் எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். இந்த பாடல் அப்படி மலர்களை போல். இதில் வந்து மிஸ்ர கதியில் வந்து பாடல் குறைவாம். அப்படியே அந்த பாடல்கள் வந்தாலும் அது வெற்றி பெற்றது குறைவு என்று, ஏன்னா வாமனர் அவர்களுக்கு சங்கீதம் தெரியும் என்பதால் அதில் ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடல் கிளைமேக்ஸ் பாடல். கிளைமேக்ஸில் பொதுவாக இந்த காலகட்ட பாணியில் வந்து வேகமான பாடல் தான் இது பண்ணுவாங்க. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், முதல்வன் படத்தில் வந்து வேற ஒரு பாடல் வரிகள் எழுதி வேற விதமாக மெட்டமைத்திருந்தார்களாம். அப்போ டைரக்டர் வந்து இது வந்து இந்த கிளைமேக்ஸுக்கு வந்து இவ்வளோ ஸ்லோவாலாம் இருந்தால் மக்கள் உட்கார மாட்டாங்க, ரசிக்க மாட்டாங்க என்று சொல்லி வேகமான பாடல், உப்பு கருவாடு. ஏன் இதோட நான் ஒப்புமைப்படுத்தவில்லை, இப்படிதான் இப்போது இந்த காலகட்டம் இயங்குகிறது. ஆனால் அந்த காலகட்டம் அப்படியே வந்து உணர்ச்சி வசப்பட்டு கடைசியில் ஒரு மலை உச்சிக்கு சென்று கீழே விழுவதைப் போல நம்ம மனங்களை எல்லாம் மலை உச்சிக்கு சென்று அங்கே வந்து தள்ளக்கூடிய விஷயம் நடக்கும். அந்த தள்ளக்கூடிய இதுதான் அந்த பாடல். அப்படியே விழுந்துருவோம் அந்த பாடலுக்கு. பொதுவாக ஒரு வசனம், ஒரு வாசகம் வரும். இந்த ஒட்டுமொத்த நிலாவுக்கு செல்ல வேண்டும். நிலாவுக்கு செல்லும்போது தமிழ்நாட்டு பொக்கிஷம் என்ற ஒரே ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றால், குடும்ப உறவை வலியுறுத்தக்கூடிய இந்த மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற பாடலை மட்டும் அங்கே எடுத்து செல்லலாம். உலகமே அழிந்தாலும் இந்த உறவுக்கான பாடல் இது ஒன்றுதான். இப்படிலாம் வந்து நிறைய கவிஞர்கள், புலவர்கள் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். அது உண்மைதான். ஆக இந்த மலர்ந்தும் மலராத வந்து ஏற்கனவே அவர் வந்து ஒரு எழுதி வைத்த ஒரு இது பாடலாம். அது வந்து மண்ணில் கிடந்தாலும் மடியில் இருந்தாலும் பொன்னின் நிறம் மாறுமா என்ற ஒரு படத்திற்கு அவர் எழுதிய பாடல். அதில் வந்து பிற்காலத்தில் வந்து புலர்ந்தும் புலராத புழுதனையாள் புனலாடி உலர்ந்தும் உலராத தலையுடனே உமையவட்கு அப்படின்னு அந்த ஒரு பாடல், ஏற்கனவே இருக்கின்ற பாடலை வந்து ஒட்டி ஐயா வந்து கவியரசர் வந்து பிரம்மாண்டப்படுத்தியிருப்பார். குடியில் தலை சீவி நதியில் விளையாடி இந்த காற்றை வந்து இது போல யாராலையும் வர்ணிக்க முடியாது. அதற்கான முன்னோடி அவர் தான். அதற்கு பிறகு நிறைய வர்ணனைகள் வந்தாலும் கூட முன்னோடியாக இருந்தவர் கவியரசர். எப்போதுமே அவர் முன்னோடி தான், ஓடிக்கொண்டிருந்தவர். இப்போதும் நம்மை வந்து அந்த மலர்ந்து மலராத அந்த ஒரு அது தாலாட்டு பாடல் தான். தாய் அண்ணன், அதாவது அண்ணன் தாயாக இருக்கின்ற அண்ணன் தங்கைக்காக இருவருமே சேர்ந்து நம்மை தாலாட்ட வைத்த பாடல் அது. இந்த பாடல் இது ஒரு சாகா வரம் பெற்ற பாடல் தான். இதுவும் ஐயாவுடைய பங்கும், அம்மாவுடைய அந்த விசும்புவார்கள் சுஷிலாமா, அதுதான். எதற்காக இவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் இதுதான். அது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த மெட்டு வந்து எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த குருவாயூர் கோயில் வந்து மெல்லிசமனர் வந்து ஒரு மெட்டு கேட்டிருக்காரு. அந்த மெட்டுடைய பாதிப்பு ஏற்பட்டு உள்ள ஊரை போட்டு அந்த விதையானது இப்படி ஒரு வெளிப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பதிவும் இங்கே தந்திருக்கிறார்கள். கடைசியில் அந்த படம் முடியும் பொழுது, முடிவதும் இல்லை அழிவதும் இல்லை, தொடர்கதை போலே தொடர்வது வாழ்வே, அறுவடையாகும் மறுபடி தோன்றும், அறிந்தவர் வாழ்வில் என்றும் ஆதி அந்தம் இல்லை என்று சொல்லி ஐயாவுடைய குரலில் தான் அந்த பாடலும் முடிவு செய்யப்பட்டிருக்கும். ஆக இந்த படமும் சரி, மலர்ந்து மலராதமும் சரி, எங்களுக்கும் எல்லா இந்த படத்தில் உள்ள எல்லா பாடலுமே அருமையான பாடல்கள், சாகாவரம் பெற்ற பாடல்கள். இப்படி அமைய வேண்டும். ஒரு குட்டாரக்காரா வந்து இவ்வளவு அற்புதமான ஒரு கதையையும் சொல்லி, அந்த அற்புதம்ங்கிறது இதுதான், அண்ணனும் தங்கையும் சேர்ந்து சாகிறார்கள், இவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் பழைய ஃபார்மேட் தான். ஆக அது புதுமை.
அந்த புதுமைக்கு இன்னும் மகிமை சேர்க்கின்ற வகையில் தான் பாடல்கள். அது ஐயா தன்னுடைய உயிரையே கொடுத்திருப்பார். மொத்த பாடல்களையும் அவர் பாடி அவருக்கு கிடைத்த ஊதியம் 2000. இவ்வளவு கம்மியா அப்படின்னு நினைக்கலாம். அதற்கு பிறகு அவருக்கு அடைந்த செல்வாக்கும் நிறைய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்தது. ஐயா அதான் சொல்றேன், பொருளாதார ரீதியாக அவர் பொருள் பற்று அதை பிடித்து கொண்டு எந்த பாடலையும் அவர் முன்னிறுத்தி பாடவில்லை. அந்த காலத்தில் பிற்காலத்தில் அவர் யோசிச்சிருக்கலாம், நம்ம தவற விட்டுட்டோமோ, நம்ம நிறைய கேட்டிருக்கலாம், கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் தோன்றாது ஒரு கலைஞனுக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர்கிட்ட சொல்றார், நீ தான் ரொம்ப வருத்தப்படுறிய, பொருளாதாரம் ரொம்ப சிக்கலாக இருக்குன்னு, காளிகிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றார். காளிகிட்ட பவதாரணி அங்கே உள்ளே போய் தியானம் செய்கிறார். காளியை தரிசனம் செய்கிறார் விவேகானந்தர். தரிசனம் செய்த உடனே கண் கலங்கி அப்படியே கண்ணீர் தார தாரையாக வருகிறது. என்ன வேண்டும் என்று கேட்கிறாள் காளி. விவேகானந்தர் நீ உன்னுடைய அருள் வேணுமா என்றார் கேட்கிறார். இப்படியே 3 தடவை நடக்கிறது தரிசனம். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை சம்பவ புத்தகத்தில் இருக்கிறது. நான் சும்மா இட்டுக்கட்டிலாம் பேசல. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், ஏன் நீ கேட்கவே இல்லை பொருளாதாரம், இவ்வளவு பெரிய ஆனந்தம் தியானத்தில் தான் தரிசனம் கிடைத்தது, காளியுடைய அம்மாவுடைய தரிசனம், இவ்வளவு பெரிய பேரானந்தத்தில் மூழ்கின்ற போது எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல என்று விவேகானந்தர் இறுதியாக சொல்வார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய குருவிடம். அதே போல்தான் பாடுவதே பேரானந்தம், கரும்பு தின்ன கூலி என்பதை போலத்தான் இதெல்லாம் ஐயாவுக்கு அந்த காலத்தில் உணர்ந்திருப்பார். பாடுவதே ஆனந்தமாக இருந்தது அவருக்கு. பாட வேண்டும் பாட வேண்டும். மூச்சு எப்படி நம்ம உள்ளே வெளியே செல்ல அனிச்சை செயலாக நமக்கு சென்று கொண்டிருக்கிறது. நாம் மூச்சு விடவில்லை, இயக்கம் நம் செய்ய. அதனால நம்ம இயக்கம் நம்ம இல்லை இறைவன் என்று சொல்கிறோம். நீயே மூச்சு விடு என்றால் 2 மணி நேரம் கூட நம்ம சோம்பேறித்தனத்தில் விட முடியாது என்ற ஒரு வகையில் அவர் செய்த அற்புதமான பாடல் அர்ப்பணிப்பு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் அந்த அர்ப்பணிப்பு, தொழில் பக்தி, தெய்வ பக்தி. பாட வேண்டும், அவ்வளவுதான். மற்ற எதுவுமே அவருக்கு பாட வேண்டும், அந்த சூழலுக்கு பாட வேண்டும், இதுதான் மனதில் வருமே தவிர இதுல வந்துருச்சா ரெக்கார்டிங் வந்தப்புறம் பைசா, இதெல்லாம் யோசிச்சா இவ்வளவு ஆழமாக இவ்வளவு அர்த்தமுள்ளதாக அவரால் பாடியிருக்கவே முடியாது என்று கூறி இந்த பாடல் இன்று தூங்கு மாதிரி பாடுறாரா, தூங்க வைக்கிறதுக்காக பாடுறாரா, பாருங்க எப்படி பாடுறாரு. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டார். அமைதி எப்படி அமைதியா சொல்றாரு பாருங்க. யூடியூப்ல நீங்களே முழுக்க பார்த்து கொள்ளலாம். ஐயாவுடைய கண்ணை மூடி கேளுங்க. ஐயாவுடைய எந்தெந்த வார்த்தைகளுக்கு எப்படி ஒரு உணர்ச்சியை தந்திருக்கிறார், அந்தந்த வார்த்தையை எப்படி அவர் உயிரூட்டி இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்ணை மூடி கேட்க வேண்டும். நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் தொடரும். வாருங்கள், இணைந்தே பயணிப்போம். நான் டிஎம்எஸ் ரசிகர் திராவிட செல்வன் மற்றும் நீங்கள் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.